வணக்கம். இப்போது நாம் பார்த்தது என்னுடைய குருநாதருடைய பூஜை அறை முதல் மாடியில் இருக்கிறது. அதனுடைய படங்களை தான் இப்போது பார்த்தோம். நேற்று விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறேன். அடுத்த நாள் நான் மனைவியுடன் சென்று அமர்ந்தேன். கீழிருந்து அவர் என்னை நேற்றைய போல முந்தா நாளை போல என்னுடைய முதுகு பக்கத்தில் கையை வைத்து கொண்டு அந்த படிக்கட்டுகளை நான் சமாளித்து ஏறி சென்றேன். அதில் ஒரு பக்கம் சுவர், மண் சுவர், இன்னொரு பக்கம் மண் சுவர்னாலான ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிரமம்தான் ஏறி இறங்குறது. அதில் நான் ஏறி போய் அவருடைய அறைக்கு போனோம். போய் 2 பேரும் நமஸ்காரம் பண்ணோம். வழக்கம் போல் அவர் முதல்ல அந்த விளக்கை ஏற்றி வைத்தார். ஆமாம், நேற்றுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனீங்களே, தட்டில் எவ்வளோ போட்டீங்க? 100 ரூபா போட்டேன். எதுக்கு? நீங்கள் 100 ரூபா தட்டிலையோ இல்லை உண்டியல்லையோ போட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு அதிகமாக அருள் புரிவார்னு நினைக்கிறீங்களா? புரியலை. கோவிலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் சில்லற காசு எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கணும். கையை விட்டு எவ்வளோ வருதோ அதை எடுத்து தட்டுலேயோ உண்டியல்லையோ போட்டுட்டு வரணும். நீங்கள் ₹1,00,000 கொடுத்து அதிகமான ஆசீர்வாதம் கிடைக்கும், எட்டனா போட்டால் கம்மியாக கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் பக்தி தான் முக்கியம் கோவிலில் அப்படின்னு கொஞ்சம் ஒரு செல்ல கோபத்தோடு என்கிட்ட சொன்னார். அது அவருக்கு கோபம் வருங்கிறத அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி மாமா, நான் அதுபடியே மாமான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். சரி மாமா, நான் அப்படியே இனிமேல் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியினுடைய வாழ்க்கை, அவங்க பிறந்தது, வளர்ந்தது, தாய் தந்தை, தாத்தா பாட்டி, சகோதர சகோதரிகள் எல்லாரை பற்றியும் விசாரித்தார். திருச்சிராப்பள்ளி எங்கே இருந்தீங்க, எப்படி எந்த ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்கள பற்றியே விசாரித்தார். அதுக்கு பிறகு நாங்கள் புறப்படுறோம் மாமா, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்த அந்த வாழைப்பழம் சீப்பு ஒரு சீப்பு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை அங்கே தட்டில் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணினோம். நமஸ்காரம் பண்ணபோது அப்புறம் தலையை இப்படி வச்சோம். தலையில் மாமா இப்படி கையை வச்சார். 2 பேர் தலையிலையும் 2 கையை இப்படி வச்சார். ஏதோ என்னுடைய உடம்பில் ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்தது. எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் அந்த தட்டில் இருந்த பழத்தில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து அந்த தட்டிலேயே வச்சுட்டு மீதியை எங்களிடம் கொடுத்தார். இது அவருடைய வழக்கம். நான் பல தடவை பார்த்திருக்கிறேன். எதை நாம் அவருக்கு சமர்ப்பித்தாலும் அதில் சற்று எடுத்துக்கொண்டு முதலில் அதை நைவேத்தியம் பண்ணி கடவுளுக்கு கொடுத்து அதில் ஒரு பழமோ இல்லை ஒரு ஸ்பூனோ எடுத்து வைத்து விட்டு மீதியை நம்மிடம் கொடுத்து விடுவார். இதுதான் அவருடைய வழக்கம். அதற்கு பிறகு அவர் எங்களுடன் கீழே இறங்கி வந்து நாங்கள் புறப்படும் வரையில் இருந்து வழி அனுப்பிவிட்டு சென்றார். நாங்கள் போன உடனே எப்போ போனாலும் போன உடனே மாமா வாருமையா அப்படின்னு கூப்பிடுவார். அந்த அன்பு அன்பு கூட இல்லை, அது ஒரு கருணை. அந்த கருணையே நம்ம மனதில் எந்த கவலை இருந்தாலும் அது நீங்கிடும். அப்படிப்பட்ட ஒரு கருணை. வாருமையா ஏதோ பல நாட்களாக, பல ஆண்டுகளாக, பல தலைமுறைகளாக நம்மை பற்றி தெரிந்த ஒருவர் கூப்பிடுகிறார் என்ற எண்ணத்தில் தான் மாமா அப்படி சொல்லுவார். அப்படி நமக்கு ஒரு உணர்வு வரும், ஒரு நெருக்கம் வரும். அவர் ஏதோ ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். பக்கத்திலே இருக்கார், நம்மோடே இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்புறம் நான் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து காலையில் நான் ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளார அங்கே போவேன் மாமாட்ட. பிறகு மாலையில்
ஈவினிங்கில் வந்து ஒரு 4:30 மணி 5:15 மணி வரைக்கும் இருந்து பேசிகிட்டு இருந்துட்டு நான் கிளம்பிடுவேன். நான் அது வந்து வார நாட்களில் மட்டும்தான் நான் போவேன். சனி ஞாயிற்றுக்கிழமை நான் போகமாட்டேன். ஏன்னா அவருக்கு நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணித்து. அதனால் நான் போகிறதில்ல. அந்த 5 நாளும் போவேன் வாரத்தில். அப்புறம் நான் கிளம்பும்போது நான் போய் சேரும்போது மாமி வந்து அலுவலகத்துக்கு கிளம்பின்னு இருப்பாங்க. நான் அங்கேருந்து புறப்படும்போது மாமி அலுவலகத்துலேருந்து உள்ளே நுழைஞ்சுட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துட்டுருக்கும். சரி, அந்த இடைவெளி காலையில் 9:30 10 மணிலேருந்து மாலையில் 5:15 வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத வர இதில் நான் சொல்கிறேன். வணக்கம்.